அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் பலதரப்பட்ட பல தொழில்நுட்பம் சார்ந்த வீடியோக்களை தினமும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SMD Rework ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய ப்ளோயர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளோயர்ன்றது பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் ஹார்ட்வேர் சர்வீஸாக இருக்கலாம், லேப்டாப் சர்வீஸாக இருக்கலாம், அதில் அதிகமான அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் அப்படின்ற ஒன்று இருக்கும், ஏர் அப்படின்ற ஒன்று இருக்கும், ஹீட்டர் அப்படின்ற ஒன்று இருக்கும். இதில் ஏர் அப்படின்றது இந்த ஹாட் ஏர் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹாட் ஏர் கன்னில் சூடான காற்று வெளியேறு, சரிங்களா? ஸோ அந்த இதுக்கான காற்றின் அளவை செட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏர் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஹீட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிகிரி செல்சியஸ் அளவில் நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த ப்ளோயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஹீட்ன்றது 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 450 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ப்ளோயரில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா, ஹாட் ஏர் கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹேண்ட் பீஸில் ஏர் நமக்கு நல்லா வருது, ஆனால் ஹீட்டரில் வர செட் பண்ணுற டிகிரி செல்சியஸ் அளவு ஹீட் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவர் பட்டனை ஆன் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு எந்த இதுவுமே ஆன் ஆகிருக்காது. காரணம், நம்ம இந்த ஹேண்ட் பீஸ் அல்லது ஹாட் ஏர் கன் சொல்லக்கூடியது அந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுனால நமக்கு எதுவும் ஆன் ஆகிருக்காது. இப்போ நான் இதை எடுத்தேன்னா எனக்கு இங்கே ஆன் ஆகிருக்கிறதுக்கான சிம்பிள் எல்இடியில் தெரியும். ஸோ திரும்ப நான் வச்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ப்ளோயரில் ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் இங்கே சுவிட்சை அமர்த்த வேண்டிய சூழ்நிலை தேவைப்படாது. முழுசாக பயன்படுத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம அமர்த்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறேன், என்னோட ஏரை செட் பண்ணுறேன். ஸோ எனக்கு காற்று மட்டும்தான் வருது, இந்த 100 டிகிரி செல்சியஸ் அளவு ஹீட்டு கூட வரல. இருந்தாலும் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை இப்போ ஒரு 300 டிகிரி செல்சியஸில் செட் பண்ணியிருக்கேன். இப்போவும் எனக்கு சுத்தமாக சூடாகவே இல்லை. அதனால இப்போ இந்த ப்ளோயரை கலட்டி பார்த்தோம்னா தான் நமக்கு ஃபிலமெண்ட், அதாவது இதுக்குள்ளே இருக்க ஃபிலமெண்ட் போயிடுச்சா இல்லை உள்ள மொத்த ஹேண்ட் பீஸுமே டேமேஜ் ஆகிருக்கான்னு தெரியும். ஸோ இந்த ப்ளோயரை கலட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன ஸ்க்ரூஸ் எங்கெங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹேண்டில் வைக்கிற இடத்துக்கு கீழே ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஓரத்தில் ஒரு 3 தெரியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இந்த ஓரத்தில் உங்களுக்கு தெரியும். ஆக மொத்தத்தில் இந்த பக்கம் ஒரு 4 ஸ்க்ரூ, இந்த ஹேண்டிலுக்கு ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். இதே மாதிரி 4 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும். ஸோ மொத்தம் ஒரு 10 ஸ்க்ரூவை கலட்டிட்டோம் அப்படின்னோம்னா இந்த ப்ளூ கலரில் தெரிகிற இந்த கேஸ் இங்கே கலட்டிட்டோம்னா உள்ளுக்குள்ளே நமக்கு போர்டுக்கு தெரியும். சரி, வாங்க இப்போ அதை கலட்டலாம். இப்போ ஒரு பக்கம் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் கழட்டியாச்சு. இப்போ அந்த பக்கம் திருப்பி ஸ்க்ரூஸை கழட்டலாம். ஸோ இப்போ நம்ம 2 பக்கம் இந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம SMD Rework ஸ்டேஷன் என்று சொல்ல ப்ளோயருடைய ஃபியூஸ், அதோடைய பவர் கேபிள். ஸோ நம்ம கழட்டியாச்சு. ஸோ இது அந்த மேலே இந்த பகுதி, இதை நான் பின்னாடி வச்சிடுறேன். ஸோ இதுதான் நம்ம SMD Rework ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிற ப்ளோயருக்குள்ளே இருக்க செட்டப். ஸோ இது அந்த இதோட மெயின் போர்டு. நமக்கு வர 230 வோல்டேஜை லிமிட் பண்ணி கொடுக்குறதுக்காக டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த இதில் தான் நமக்கு
ஏரும் ஹீட்டும் மிக்ஸ் ஆகி இந்த ஹாட் ஏர் கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேண்ட் பீஸ் வழியாக வருது. ஸோ இது ஆன் ஆஃப் சுவிட்சுக்கான கனெக்ஷன். அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய அந்த செட் பண்ணக்கூடிய 2 நாப்ஸோட இதுவும் இந்த போர்டுக்கு பின்பக்கம் வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா 2 பகுதியாக இருக்கும். அதில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வயர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது ரெட் கலர், எல்லோ கலர், பிளாக் கலர், ப்ளூ கலர் வயர் 2 கனெக்ட் ஆகிருக்கும். இந்த 2வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக், அதாவது இந்த 2 வயர் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கும். இதையேவும் நம்ம 2 பகுதியாக பிரிக்க முடியும். அதில் இந்த ரெட் அண்ட் பிளாக் பொதுவாக பார்த்தீங்கன்னா பவர், அதாவது SMD Rework ஸ்டேஷன் சொல்லக்கூடிய ப்ளோயருக்கு பவருக்காகவும் ஹீட்டிங் எலமெண்ட்டுக்காக இந்த எல்லோ அப்புறம் இந்த 2 ப்ளூ கலர்ஸ் வயர். இந்த வயர்ஸ் எல்லாமேவும் நம்மளோட போர்டில் கனெக்டர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதல் கனெக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கலட்டினீங்கன்னா நமக்கு இந்த இது தனியாக வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது அந்த ரெட் கலர், பிளாக் கலர், எல்லோ கலர் வயர் இருக்கும். ஸோ இந்த வயர் தான் இங்கே நமக்கு இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகக்கூடிய வயர். ஸோ நான் அந்த எழுத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 2 ப்ளூ கலர் வயர் பார்த்திங்கன்னா பின்பக்கத்தில் இருக்க ஒரு கனெக்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். நான் இப்போ அதை திருப்பி காட்டுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த கனெக்டர்ஸ் தெரியும். சிகப்பு கலர் வயர் ப்ளஸ் கருப்பு கலர் வயர் கூடால அந்த இது இருக்கும். இதுவும் அந்த கனெக்டர் டைப்பில் தான் இருக்கும். இதையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரிமூவ் பண்ணோம்னா கலட்டிடலாம். இந்த கனெக்டர்ஸ் இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர வயருக்குரிய கனெக்டர். அது போக இங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டரோட 2வது பகுதிக்கு. இந்த கனெக்டர்லேருந்து தான் இந்த ப்ளூ கலர் வயரை நம்ம பிரித்து எடுக்கணும். அதே மாதிரி நாம் முன்னாடியேவும் பிரித்து வச்சுருந்த இந்த கனெக்டரில் இருக்க 3 வயரை பிரித்தோம்னா இந்த ஹேண்ட் பீஸை அந்த மோட்டர்லேருந்து தனியாக கலட்டி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த வயர்ஸ் கனெக்டர்ஸ்லேருந்து கனெக்டில் வயர்ஸ் எல்லாமேவும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்டாக இருந்துச்சு. நான் அதை ஃபுல்லும் பிரிச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம அந்த ஹேண்ட் பீஸ்க்கு போகக்கூடிய ப்ளூ வயர் இருக்க கனெக்டர். இது வந்து அதுக்கு பவர் ப்ளஸ் ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கான அந்த வயர்ஸ் இருக்க கனெக்டர். இது போக இந்த பச்சை கலரில் இருக்க இந்த ஃபுல்லும் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர வயர். இந்த கனெக்டர்ஸை நான் எதுவும் பண்ணலை. ஏன்னா இப்போ நம்ம ஹேண்ட் பீஸை மாற்ற போகிறோம் அப்படின்றதுனால அதுக்கு தேவையான இந்த வயர்ஸை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தனித்தனியாக எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர்லேருந்து இந்த ஒரு வயரை மட்டும் தனியாக கலட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நைஃபோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஏதாவது ஒரு மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவரையோ வச்சு இந்த பின் கனெக்ட் ஆகிருக்க இந்த இடத்த கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு இழுத்தோம்னா நமக்கு இந்த வயர் மட்டும் தனியாக வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ நான் இந்த 2 வயரை மட்டும் தனியாக கலட்டுறேன். ஏன்னா எனக்கு இந்த 3 வயர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்ந்து ஒரே கனெக்டரில் இருக்கு. எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் வயரை கலட்டிக்குவேன், இல்லைன்னா மொத்த கனெக்டரோடையே நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். இந்த 2 ப்ளூ வயரை மட்டும் எனக்கு இப்போ கலட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் நான் இந்த 2 வயரை மட்டும் இப்போ கலட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கத்தியை வச்சுட்டு இந்த நான் அமுக்கி பிடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ளூ கலர் வயர் 2யுமே தனியாக கலட்டிட்டேன் கனெக்டர்லேருந்து. ஸோ இது நம்ம ஹேண்ட் பீஸ் சொல்லக்கூடிய ஹாட் ஏர் கன்னுக்கு போகிறதுக்கான அந்த 2 வயர். ஸோ அதை தனியாக வச்சுட்டேன். நம்மளுடைய அந்த ரெட்டு, பிளாக் அண்ட் எல்லோ வயர் அதுவும் தனியாக இருக்குது. இப்போது இந்த மோட்டரை 2 பகுதியாக இருக்கும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதை எப்படி கலட்டுறது அப்படின்றத பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு ஒரு ரப்பர் இது தான் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பக்கமும் இருக்கும். ஸோ நான் 2 பக்கமும் எடுத்துட்டேன். இப்போ இதை என்னால் என்ன பண்ண முடியும்னா இந்த ஹேண்ட் பீஸை உள்பக்கமாகவும் இழுக்க முடியும், வெளி மூலியமாகவும் கொண்டு போக முடியும். இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா எனக்கு இங்கே கலட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் பார்த்தா இருக்கிறதுனால
இந்த ஹேண்ட் பீஸை கொஞ்சம் நான் உள்ளே எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று தெரியும். இது எதுக்குன்னா இந்த ஹேண்ட் பீஸோட இந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இந்த இது கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்க்ரூஸ் கலட்டுற மாதிரி சுற்றி சுற்றி கலட்டினோம்னா தனியாக வந்துடும். ஸோ அந்த வந்துருச்சு. இனி என்ன பண்ணலாம்னா என்னால் இந்த இதை உள்ளே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இழுத்துக்குவேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த மோட்ரு வந்து 2 பகுதியாக இருந்ததை கலட்ட முடியும். ஸோ அந்த அவ்வளோதான். சரிங்களா? ஸோ 2 தான் கழட்டியாச்சு. இது அந்த மோட்டரோட இந்த இது. ஸோ இந்த சர்க்கிள் இந்த இது சுற்றுறத வச்சு தான் நமக்கு என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா ஹாட் ஏர் வெளியே வரும். ஸோ அதை இந்த ஹேண்ட் பீஸோடைய இந்த இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ நமக்கு வெளியே வரும். இந்த டியூப்பை வந்து ஈஸியாக கழட்டிக்கலாம். இதுவும் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இந்த வயசு எல்லாமே ஸ்டிக்காக பிடிச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா மெழுகு இது மாதிரி வச்சு ஒட்டியிருக்காங்க. மெழுகோ கம்மோ ஏதோ ஒன்று வச்சு ஹீட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. இதை நம்ம நார்மலாக கையிலையோ சப்போஸ் கையில் கரெக்டாக பிடிக்க முடியலை அப்படின்னா நைஃப் ஏதாவது வச்சுக்கிட்டு வயர் கட் ஆகிடாமல் தனியாக பிடிச்சிக்கலாம். ஸோ பிரித்து எடுத்துட்டோம்னா இந்த ஹேண்ட் பீஸை நம்ம தனியாக கழட்டிட முடியும். பார்த்திங்கன்னா என்னோட இந்த ப்ளோயரில் இருக்க ஃபுல்லாக அந்த மெழுகு பசை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன், சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ என்னோட இந்த 5 வயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக மூவிங்கில் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்க்ரூவை கலட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது தனியாகவும் இந்த இது தனியாகவும் வந்துடும். ஸோ இந்த வயர்ஸை என்னால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதுலேருந்து நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். என்னோட இந்த டியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டியூப்பை கலட்டணும்னா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ப்ளோயரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி மெழுகு வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் சுரண்டி எடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 வயர்ஸ் இந்த சைடில் வரும். நான் அந்த ஸ்க்ரூஸ் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே கூட இப்போ நம்ம அந்த மெழுகெல்லாம் எடுத்தோடனே ஸ்க்ரூஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்க்ரூஸை 4ஐயும் கலட்டிட்டோம் அப்படின்னோம்னா இந்த 5 வயர்ஸை இது வழியாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேண்ட் பீஸை தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் 4ஐயுமே கலட்டிட்டேன். இப்போ என்னோடய வயசை இதுக்குள்ளே புஷ் பண்ணோம்னா இந்த சைடு தன்னால் வந்துடும். நான் ஃபஸ்ட்டு அந்த 2 ப்ளூ வயரை என்ன பண்ணிடுறேன்னா தனியாக எடுத்துடுறேன். ஏன்னா இந்த ரெட்டு பிளாக்கு எல்லோ வயர்ஸ் இருக்கிறது இந்த கனெக்டரில் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ப்ளூ வயர் 2 எடுத்துட்டேன். இப்போது ஸோ இந்த இதை தனியாக எடுத்துட்டேன். இதை என்ன பண்ணலாம்னா நம்ம ஃப்ரண்ட்டு சைட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளோயரில் ஹேண்ட் பீஸில் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அந்த ஹேண்ட் பீஸோட டியூபோடு சேர்த்து மொத்தமாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நல்ல ஒரு புது ஹேண்ட் பீஸை வாங்கிட்டு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.